நிறைய பேர் யூஸ்டு கார் வாங்குறப்ப அந்த வண்டிக்கு சர்வீஸ் ஹிஸ்டரியே இருக்காது. ஸோ அந்த காரை நம்பி எடுக்கலாமா, ஒருவேளை எடுத்தா என்னென்னத்தெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, காரை நீங்க எடுக்க போகும்போது உங்களுக்குன்னு ட்ரஸ்டடான மெக்கானிக் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் வண்டியை வந்து ஃபுல்லா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க, வண்டியை ஃபுல்லா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியும்ல வண்டியில நல்லா இருக்கா, சர்வீஸ் ஹிஸ்டரி இல்லைனாலும் வண்டி எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லா இருக்குதா அப்படின்னா மட்டும் அந்த வண்டி எடுங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வண்டியோட இன்ஜினோட கம்ப்ரஸரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜெக்டர் நல்லா ஒர்க் ஆகுதா, பிக்கப் நல்லா இருக்குதா, ஸோ வண்டியில எந்த ஒரு ஸ்மோக்குமே வராமல் இருக்குதா, இன்ஜின் ஆயில் எங்கேயுமே லீக் ஆகாமல் இருக்கு, கூலண்ட் ஆயில் எங்கேயுமே லீக் ஆகாமல் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வண்டி எடுக்கலாம். ஸோ வண்டி எடுக்க போகும்போது கூலண்ட் ஆயில் லீக்கு, இன்ஜின் ஆயில் லீக்கு, அதே மாதிரி சஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டும் போதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது, ஸோ ஏசி கம்ப்ரஸர்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்றதெல்லாம் ஒன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லை ஃப்ளட்டில் அடிபட்டிருக்கா அப்படின்றத முக்கியமாக செக் பண்ணுங்க. ஸோ எப்படி ஆக்சிடென்ட் ஆனதை கண்டுபிடிக்கணும், எப்படி ஃப்ளட் ஆனதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ முதல்ல வந்து வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்லை ஃப்ளட்டடான வெஹிக்கிள் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிரைவ். டெஸ்ட் டிரைவ் வந்து சும்மா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல டெஸ்ட் டிரைவ் என்னைக்குமே பண்ணாதீங்க. ஒரு காரை எடுத்தீங்கன்னா அந்த டீலர்ட்டே கூட சொல்லுங்க, இல்லை கஸ்டமர்ட்டே கூட சொல்லுங்க, நான் வந்து ஒரு 200 300 நான் டீசல் போட்டு விடுறேன், ஒரு 3 லிட்டர் 2 லிட்டர் நான் டீசல் போட்டு விடுறேன், ஆனா ஒரு 10 கிலோமீட்டர் நான் ஓட்டி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க. ஒரு மேடு பள்ளத்துல விட்டு ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா கரடு முறையான ரோட்ல ஓட்டி ஏசியை போட்டு நல்லா விரட்டி பிடிச்சி இப்பெல்லாம் ஓட்டி பார்த்தாதான் அந்த வண்டியோட ஃபுல் தன்மையே தெரியும். நம்ம 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்து ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. ஸோ போறதுக்கு 10 கிலோமீட்டர், வர்றதுக்கு 10 கிலோமீட்டர், என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 20 கிலோமீட்டர்னா 200 ரூபாய் டீசல் தான் ஆகும். ஸோ போட்டு பார்த்து நீங்க அப்படி யூஸ் பண்ணி பாருங்க, அப்படி ஓட்டி பாருங்க, அப்பதான் வந்து அந்த வண்டியோட முழு தன்மை உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நீங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.